மனோஜ் ரோஹிணி அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஆஷா நிஷான்னு ரெட்டை பெண் குழந்தைங்க. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் குணத்தில அப்படியே வேற வேற. ஆஷா ரொம்ப சுறுசுறுப்பானவ, நேரத்தோட அருமை தெரிஞ்ச பொண்ணு. ஆனா நிஷா இருக்காளே, அவ பயங்கர சோம்பேறி. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு எல்லா வேலையையும் தள்ளி போடுவா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆஷா சீக்கிரமா எழுந்து குளிச்சிட்டு திங்கட்கிழமை நடக்கப்போற தமிழ் டெஸ்ட்டுக்கும் சயின்ஸ் ப்ராஜெக்டுக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா நிஷா லீவு நாள் தானேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஃப்ரெண்ட்ஸோட விளையாட கிளம்பிட்டா. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் போங்கம்மா, இன்னும் முழு நாள் இருக்கு, அப்புறமா படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. நிஷா விளையாடி முடிச்சிட்டு மதியம் வீட்டுக்கு வந்தப்பவும் ஆஷா விடாம படிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா விளையாடிட்டு வந்த நிஷா குளிக்க கூட போகாம அப்படியே டிவி முன்னாடி போய் உட்கார்ந்திட்டா. சாயங்காலம் ஆனப்ப ஆஷா தன்னோட எல்லா பாடத்தையும் படிச்சு முடிச்சிட்டு ப்ராஜெக்டையும் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிட்டா. ஆனா நிஷா அப்பவும் சாயங்காலம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் விளையாட போயிட்டா. அடுத்த நாள் ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சப்ப நல்லா படிச்ச ஆஷா செம்மையா மார்க் வாங்கிட்டா. ஆனா எதையுமே படிக்காத நிஷா ஒண்ணுமே தெரியாம முழிச்சுக்கிட்டு கம்மியான மார்க் தான் எடுத்தா. இதனால மிஸ்கிட்டையும் வீட்ல அப்பா கிட்டையும் நல்லா திட்டு வாங்கினா. நிஷா வருத்தமா இருக்கிறத பார்த்த அவங்க அப்பா அவகிட்ட அன்பா பேசினாரு. அம்மா நிஷா, நேரத்தோட அருமை தெரியாம எதையும் நாளைக்குன்னு தள்ளி போடுறவங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. நேரத்தை சரியா பயன்படுத்துறது தான் உன்னை உயர்த்தும்னு புரிய வச்சாரு. தப்பை தெரிஞ்சுக்கிட்ட நிஷா, நிஜம்தான்பா, இனிமே நானும் ஆஷா மாதிரி கரெக்டா நேரத்தை கடைப்பிடிப்பேன்னு உறுதி கொடுத்தா. கதை நீதி: இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சிடணும், நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.